திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் களமிறங்கியிருக்காங்க. ஆப்போசிட்ல திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கப்பட்டு கன்னியாகுமரியை சேர்ந்த ராபர்ட் புரூஸ் அவர்கள் களத்தில் இறக்கப்பட்டிருக்காங்க. யாருக்கு வெற்றி வாய்ப்பு? ஆன்மீகத்தின் அடிப்படையில், நட்சத்திரத்தின் அடிப்படையில், நியூமராலஜி அடிப்படையில் சோழி பிரசன்னம் என்ன சொல்லுது? யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக சொல்லுது? 100% ராபர்ட் அவரை பொறுத்தவரை சித்திரை நட்சத்திரம் துளாராசி, ஜான்சி ராணி உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, நயினார் நாகேந்திரன் அனுஷம் நட்சத்திரம் விருச்சிக ராசி, சத்யா ரேவதி நட்சத்திரம் மீனராசி. இப்போ இந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் நாம பார்க்கும்போதும் அனுஷம் நட்சத்திரம் எப்போதுமே பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் பிறந்தவங்க கஷ்டப்படுறத இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் கஷ்டப்பட்டு தான் அவங்க செய்வாங்க. அதனால் அவங்க கொஞ்சம் அந்த வெற்றிங்கிறது எளிதில் கிடச்சிடாது. அப்போ வெற்றியை தடுக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா ஜான்சி ராணிக்கு திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி. திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் களமிறங்கியிருக்காங்க. ஆப்போசிட்டில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கப்பட்டு கன்னியாகுமரியை சேர்ந்த ராபர்ட் புரூஸ் அவர்கள் களத்தில் இறக்கப்பட்டிருக்காங்க. ஏஐஏடிஎம்கேயை பொறுத்த வரைக்கும் ஜான்சி ராணி, முன்னாள் மேயர் ஜான்சி ராணி களத்தில் இருக்காங்க. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் சத்யா அவர்கள் இருக்காங்க. இந்த திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் களம் கண்டிருக்கக்கூடிய இந்த வேட்பாளர்களில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு ஆன்மீகத்தின் அடிப்படையில், நட்சத்திரத்தின் அடிப்படையில், நியூமராலஜி அடிப்படையில் இருக்கிறது? திருநெல்வேலி அப்படின்னாலே நமக்கு ஒரு டக்குன்னு நமக்குள்ள ஒரு வைப் ஆகிடும்ல, ஏன்னா நம்ம ஊர். அதனால் ஆக்சுவலாக திருநெல்வேலி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நியூமராலஜி 5-6, ராபர்ட் புரூஸ் 3-3, ஜான்சி ராணி 2-1, நயினார் நாகேந்திரன் 1-6, சத்யா 6-5. ரைட். இப்போ நம்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த நியூமராலஜி அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது நயினார் நாகேந்திரனுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். நயினார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் 1-6. அதில் பார்த்தீங்கன்னா ஹீப்ரூன்னு சொல்லுவோம். ஹீப்ரூனா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பேரை அப்படியே பேருக்கு எண்களை போட்டு கூட்டி 9ஆல் வகுத்து என்ன மீதி வருதோ அதுதான் நியூமராலஜி எண். இதில் நம்ம கோபுரம் மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள், அதில் ஒரு கால்குலேஷன் போட்டு கடைசியாக ஃபைனலாக வரக்கூடிய எண் அதுதான் ஹீப்ரூ அப்படின்னு சொல்லி, அதை பிரமிட் ஹீப்ரூன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், திருநெல்வேலியினுடைய ஹீப்ரூ எண் என்னன்னு பாருங்கள். திருநெல்வேலிங்கிற ஹீப்ரூ, நயினார் ஹீப்ரூ எண் என்னன்னு பாருங்கள். ரெண்டுமே மேட்ச் ஆகுது. அப்போ தொட்டதெல்லாம் நயினார் நாகேந்திரனை பொறுத்தவரை திருநெல்வேலியில் அவர் தொட்டதெல்லாம் புலம்பு. அப்போ 100% அவர் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ நம்ம அடுத்தது வரோம். ராபர்ட் அவரை பொறுத்தவரை சித்திரை நட்சத்திரம் துளாராசி, ஜான்சி ராணி உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, நயினார் நாகேந்திரன் அனுஷம் நட்சத்திரம் விருச்சிக ராசி, சத்யா ரேவதி நட்சத்திரம் மீனராசி. இப்போது இந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போதும் நயினார் நாகேந்திரனுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். ஏன்னா அவர் அனுஷம் நட்சத்திரம் விருச்சிக ராசி, சனியினுடைய பார்வை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, அவருக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமாக இருக்குது. இதே மாதிரி ஒரு கேண்டிடேட் இருக்கார் நயினார் நாகேந்திரன் போல. ஆமாம், அது எந்த நீலகிரி தொகுதியில் இருக்கார். அவர் பேர் ஆராசான்னு பேர். இதே மாதிரி ஒரு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு விஐபி, அவர் வேர்ல்டு லெவல் விஐபியாக இருக்கார். அவர் நம்ம பிரைம் மினிஸ்டராக இருக்கார், நரேந்திர மோடி அவர்கள். அவர் விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி, அனுஷம் நட்சத்திரம். அப்போ இவங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு நீங்கள் தன்னம்பிக்கை சுடர்னு சொல்லலாம். எவ்வளவு நீங்கள் அழுத்தினாலும் மேலெழும்பி வரக்கூடிய ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி. இப்போ இன்றைக்கி உனக்கு பதவி இல்லை, நீ போ அப்படின்னு அவங்க போயிடுவாங்க. ஆனால் மீண்டும் எழுந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய பதவியை விட ஒரு பெரிய பதவியில் உட்காந்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு பண்பு இவங்கள்ட்டலாம் இருக்குது. இப்போ நயினார் நாகேந்திரன் அண்ணாச்சியை பொறுத்தவரை இப்போ அவர் தான் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நட்சத்திர ரீதியிலான அடிப்படையில் எதை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அவருக்கு தான் வாய்ப்புகள், பொன்னான வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு.
இப்போ அந்த தேர்தல் தேதி வாக்குப்பதிவு தேதியும் நயினா நாகேந்திரனுக்கு ஒத்து போகிறதா? அங்கு மகன் நட்சத்திரம் இருக்குது. ராபர்ட் புரூஸ் ஜான்சி ராணி அவளை பொறுத்தவரை சஷ்டாஷ்டகம் சரியாக வரல. அது வந்து ராபர்ட் புரூஸுக்கு வந்து பாதகமாகவும் ஜான்சி ராணிக்கு வந்து சஷ்டாஷ்டகமாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இவருக்கு அந்த நாள் ரொம்ப ரொம்ப அனுகூலமாக அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் இவருக்கான வாய்ப்புகள் அன்றைய தேதியை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப அனுகூலமாக அமைஞ்சிருக்கு. இதே மாதிரி தான் நான் ஏற்கனவே தருமபுரி தொகுதியில் கூட கேட்டேன். முன்னாடி ஒரு வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணி அதன் பிறகு சௌமியா அனௌன்ஸ் பண்ணப்பட்டாங்க அப்படின்னு. இதே போல் நயினா நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி மாவட்டத்துடைய வேட்பாளராக தான் முதல் நிலையில் அனௌன்ஸ் பண்ணினாங்க. ஒரு 2 மணி நேரத்தில் மறுபடி திருநெல்வேலி வேட்பாளர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணப்பட்டாங்க. இந்த தடுமாற்றம் அவருக்கு ஏன், என்ன காரணம்? இல்லை, அவருடைய ஜாதகப்படி அது தடுமாற்றம் நடக்கவே இல்லை. அவரை பொறுத்தவரை அவருடைய ஜாதகம் வந்து ரொம்ப க்ளீனாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. எடுத்துக்கொண்ட வேலையை ரொம்ப அழகாக திட்டமிட்டு கண்டிப்பான முறை நல்லபடியாக செஞ்சு முடிப்பார். அதில் சந்தேகமே கிடையாது. ஸோ அந்த சௌமியா அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தவரையும் சரி, முக்கியமானது கரூர் மிஸ் பண்ணிட்டோம். அந்த கரூரில் அதுவும் இந்த கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறது, அது மாதிரி மயிலாடுதுறை சுதா அந்த கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணும்போது அவங்க ஜாதகத்திலேயே அந்த அமைப்பு இருக்குது. ஸோ ஒரு கன்ஃபியூஷன் ஆகி தான் மறுபடியும் அது வந்து சரியாகும். அந்த தன்மை அவங்க ஜாதகத்தில் இருக்குது. ஸோ அதனால் இப்போ அவர் ஜாதகம் ரொம்ப க்ளீனாக இருக்குது. கண்டிப்பாக ஜெயிப்பதற்கான கிளியர் கட் நிச்சயமான நல்லது. இப்போ நயினா நாகேந்திரனுக்கு இந்த வெற்றியை பொறுத்த வரைக்கும் எளிதான வெற்றியாக இருக்குமா, அல்லது கஷ்டப்பட்டு போராடி ஜெயிக்கக்கூடிய அளவில் இருக்குமா? கஷ்டப்பட்டு போராடி ஜெயிக்கிற மாதிரி அமைப்பு தான். ஏன்னா அனுஷம் நட்சத்திரம் எப்போதுமே பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்க கஷ்டப்படுறதை இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவாங்க. அது மாதிரி எந்த ஒரு வேலையும் கஷ்டப்பட்டு தான் அவங்க செய்வாங்க. அதனால் அவங்க கொஞ்சம் அந்த வெற்றிங்கிறது எளிதில் கிடச்சிடாது. அப்போ வெற்றியை தடுக்கக்கூடிய அமைப்பு வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா ஜான்சி ராணிக்கு வந்து வெற்றியை தடுக்கக்கூடிய அமைப்பானது அமைஞ்சிருக்கு. இப்போ அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில தான் அங்கே ஒரு போட்டி, கடுமையான போட்டி இருக்கும். ஏற்கனவே நயினா நாகேந்திரன் அவர்களும் அதிமுகவில் இருந்து பாஜக வந்தவர். அதிமுகவுக்கு அவர் அசைக்க முடியாத சக்தியாக திருநெல்வேலியில் திகழ்ந்தவர் நயினா நாகேந்திரன். ஸோ இப்போ அதே நயினா நாகேந்திரன் கூட இப்போ மேயர் அவர்கள் அதிமுக சார்பாக முன்னாள் மேயர் அவர்கள் ஜான்சி ராணி மோத போறாங்க. காலத்தின் சுவாரஸ்யம். சரி, இப்போ இந்த திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில சோழி பிரசன்னம் என்ன சொல்லுது? யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக சொல்லுது? நூறு சதவீதம் நயினா நாகேந்திரன் அவர்களுக்கு திருநெல்வேலி வெற்றி கனியை கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறது. அப்போ சோழி பிரசனமும் நயினா நாகேந்திரனுக்கு சாதகமாக தான் வெற்றி வாய்ப்பு இருப்பதாக தான் சொல்லுது. ஆமாம், நட்சத்திரமும் நயினா நாகேந்திரன் தான், நியூமராலஜியும் அப்போ நயினா நாகேந்திரன் அவர்கள் திருநெல்வேலியில் ஒரு எளிதான வெற்றி, அதாவது போராடினாலும் வெற்றி அப்படிங்கிறது உறுதி அப்படின்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பான முறையில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் 100% உண்டு. அவருக்கு என்ன சவால்கள் அப்படின்னா இந்த தேர்தல் காலத்தில் என்ன சவால்கள் இருக்கு? முதல் விஷயம், ஒரு 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 இடத்துக்கு போகணும் அப்படின்னு அவர் வந்து திட்டமிடும்போது அந்த இடத்திற்கு போவதற்கான தடைகள் நிறைய வரலாம். ஒன்று, அதாவது திட்டங்களை செயல்படுத்துவதற்கான தடங்கல்கள் அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம். ரெண்டாவது, உடன் இருப்பவர்கள், இப்போ உதாரணமாக கூட்டணி கட்சியினர் அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம், அவங்கள வந்து சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும். எப்போதுமே இந்த சனி ஆதிக்கத்தில் பிறந்தவங்க எல்லா வேலையும் அவங்களே செய்கிற மாதிரி ஆயிடும். இப்போ ஒரு கம்பெனியினுடைய சிஓவாக இருப்பார், இப்போ அவர் வந்து கீழ் நிலையில் இருக்கக்கூடிய வேலையை கூட செய்யக்கூடிய நிலைமைகள் வரலாம். அதுதான் இப்போ அவருடைய ஒரு கடுமையான சவால்கள். அப்போ எந்த ஒரு இப்போ உதாரணம், இப்போ யாரையாவது ஒருத்தர் போய் பார்க்கணும் அப்படின்னா அவருடைய உதவியாளர் அனுப்பிச்சே வந்து பார்த்துடலாம். ஆனால் இவரே நேரடியாக போய் பார்க்க வேண்டிய சூழல்கள் சில நேரத்தில் உண்டாகும். அந்த மாதிரியான சவால்கள் நிறைய இருக்கும். எல்லா விஷயத்தையும் நயினா நாகேந்திரன் அவர்களே எடுத்து களத்தில் இறங்கி போராடி வெற்றி கனியை பறிக்க வேண்டிய களமாக திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி இருக்கிறது. ஆமாம், திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் எந்த வேட்பாளர்களுக்கு ஆன்மீகத்தின் அடிப்படையில் நியூமராலஜி, நட்சத்திரம், சோழி பிரசன்னம் இது போன்ற நிலைகளில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணப்பட்ட தகவல்களை பரம்பரை ஜோசியர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய வாசகர்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். இது போன்ற முக்கியமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி.